குட் மார்னிங். வணக்கம் சகோதரர்களே, நல்லா இருக்கீங்களா? நான் அண்ணன் ராஜா, ஸ்கைஃப்ளக் ஓவர்சீஸ்க்காக. இன்றைக்கி துபாய் வேலை, ஒரு நல்ல வேலை, கம்மி பட்ஜெட்டுங்கிறதுனால நான் இதை எடுத்தேன். இது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமான்னு பாருங்கள். அதாவது இப்போ துபாய்னாலே இப்போ எல்லாருமே விசிட் எடுத்து போகிறது வழக்கம். அதுவும் இப்போல்லாம் ஏர்போர்ட்டில் 80,000 1 லட்ச ரூபா இருந்தால் மட்டும்தான் ஷோ மணி காட்டிட்டு போக முடியும். அங்கே போனாலும் கன்வர்ஷனில் சிக்கல், எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லையா, அப்படி நிறைய இருக்குது. அப்போது என்னுடைய நல்ல ஒரு பார்ட்டி எம்ப்ளாய்மெண்ட் விசாவே கொடுக்குது. ஓகே, அதுவும் நான் அட்வான்ஸே வாங்காமல் பேசி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கம்மி பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் இந்த வேலைக்கு போகிறதா இருந்தால் அது என்னன்னு பாருங்கள். ஆஃபீஸ் பாய் 50 மெம்பர்ஸ், அது கூட நிறைய தேவைப்படுங்க அங்கே. எப்படின்னா ஆஃபீஸ் பாய்ங்கிறவங்களே ஓரளவுக்கு நல்லா படித்தவங்க, ஆஃபீஸ் வேலை எல்லாமே செய்வாங்க. ஆனால் ஆஃபீஸ் பாய், அசிஸ்டண்ட், அங்கே போகணும் இங்கே போகணும். இதில் கிளீனர்ஸ் நிறைய தேவைப்படுது. நான் ஒரு 10 பேர் எடுக்கிறேன். ஏஜ் வந்து உங்களுக்கு நமக்கு ஒரு 40-45 வரைக்கும் போகலாம். ஓகே, ஃப்ரெஷர்ஸ் மோஸ்ட் வெல்கம். எனக்கு எதுவுமே தெரியாது, ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை, அவங்களும் வரலாம். ஓகே, ஸோ இது என்ன கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு சேலரி 1100 கிராம்ஸ். ஒரு கிராம்ஸ் இன்னைக்கு 23.50 ரூபா போகுது. ஓகே, அப்போ இது வந்து பேசிக் சேலரி ஒரு 600 எல்லாம் சேர்த்து தான் இது நம்ம மொத்தமாக சொல்கிறோம். ஓகே, இதுக்கு அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க. மாதிரி எடுத்துக்கொண்டு விட்டு டியூட்டி முடிஞ்சோடனே கொண்டு திருப்பி ரூமு கூடுறது, இன்சூரன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஓகே, இதுக்கு வந்து 6 நாள் ரொட்டேஷனல் ஒர்க்கு, வாரத்துக்கு 1 நாள் கணக்கு பண்ணி லீவ் தந்துடுவாங்க. ஓகே, இது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தகவல் உங்களுக்கு சொல்கிறேன். எம்ப்ளாய்மெண்ட் விசாங்கிறது நம்ம போகும்பொழுதே எம்ப்ளாய்மெண்ட் விசா பண்ணி தான் கைக்கு வரும். பேப்பரே எம்ப்ளாய்மெண்ட் தான் வரும். ஓகேவா, அதை நீங்கள் இந்த விசா பாஸ்போர்ட்டில் இங்கே அடிக்க வேண்டிய தேவையில்லை, இதை அங்கே போய் ஸ்டாம்ப் அடிப்பாங்க. இங்கே ஒரு ப்ரீ மெடிக்கல் பண்ணி தரணும். ஓகே, நான் அட்வான்ஸ் வாங்கலை இதுக்காக. ஓகே, அதுக்கு பதிலாக நாங்கள் அங்கே செக்யூரிட்டி டெபாசிட் வச்சு உங்களுக்கு ஒரு விசா எடுத்து, ஓகே, மெடிக்கல் முடித்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி தருவேன். அதை நீங்கள் சைன் பண்ணிக்கலாம். சைன் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏற்கனவே ஆள் போய் இறங்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இவங்களுக்கு வந்து துபாய்க்குள்ளே மேஜர் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், அப்புறம் கவர்மெண்ட் காம்ப்ளெக்ஸஸ், ஷாப்பிங் மால், இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இவங்க. அதனால் வேலை ரொம்ப ஈஸி தான். இது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையோ வேலை மண்ணை சமக்கிற வேலை எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே நின்று காலை தொடச்சிக்கிட்டு தடவிக்கிட்டு நிற்கிறது தான். ஆஃபீஸ் பாய்க்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அஃபிஷியல் டியூட்டிஸ் இருக்கும், அங்கே போகணும் இங்கே போகணும், நிறைய வேலை இருக்கும், உங்களுக்கு தெரியும். அதனால் இது வரைக்கும் நான் ஹார்ட் ஒர்க்கே என்னால் முடியாதுங்கிறவங்களுக்கு இது சூட்டபிள். இல்லைனா கம்மி பட்ஜெட்டில் எம்ப்ளாய்மெண்ட்டு சேஃபாக போய் இறங்குறவங்களுக்கு இது பெட்டர். ஓகேவா, ஸோ இது 2 இயர்ஸ் ரினியூவல் பெர்மிட், எவ்வளோ வேணால் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதில் நல்ல படித்தவங்க கூட இதில் இருக்காங்க, நல்ல டேலண்ட் உள்ளவங்க. இதில் போய் இறங்கிட்டு இதில் வேலை பார்த்துக்கிட்டே வெளியே வேறு வேலை தேடணும். தேடிட்டு ஆனால் அந்த 2 இயர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் இதில் தான் இருக்கணும். என்ஓசி தரமாட்டாங்க. இது முடிச்சுட்டு இதிலே கண்டினியூ பண்ணால் சம்பளம் கூட இருந்தால் பண்ணலாம், இல்லைனா நிறைய வேலை வெளியே கிடைக்கும். அந்த சம்பளம் கொஞ்சம் கூடிச்சுன்னா இதுலேருந்து அதில் மாறி நீங்கள் மாறி வைக்கலாம். ஓகேவா, ஸோ எப்படி ஒரு பாருங்க, இது சிவி செலெக்ஷன் வச்சு ஆஃபர் லெட்டர் கொடுத்து அப்புறம் மெடிக்கல் முடித்து ரிப்போர்ட் கொடுத்த பிறகு விசா இஷ்யூ ஆகிடும். நீங்கள் எனக்கு ஒன்றே வந்துடணும், சின்ன ஆஃபீஸில் பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஓகே, மிஸ்டர் பிரபு இஸ் த இன்சார்ஜ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே, கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணிங்க, அவர்கிட்ட பேசி பாஸ்போர்ட் ஏப்பிச்சிருங்க. மற்றபடி பாஸ்போர்ட் காப்பி, ஸ்கேனும் ஒரு பயோடேட்டாவும் ஒரு ப்ளூ பேக்ரவுண்டோ ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ மட்டும் எங்களுக்கு நார்மலாக வாட்ஸ்அப்பில் தந்துடுங்க. இது நாங்கள் மேலே கொடுத்து ப்ரொசஸ் பண்ணணும். ஓகே, ஈசிஎன்ஆர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈசிஎன்ஆர் இருந்தால் வெல் அண்ட் குட்டு. ஈசிஆராக இருக்குது அதுவும் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடுவோம். ஒரு 4,000 ருபீஸ் நீங்கள் இந்த இமிக்ரேஷனுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா தரணும். ஓகேவா, ஏஜ் 45 பிலோ. இதில் ஃபுட்டு அவங்க கொடுக்கல. இப்போ வேலை பார்க்குற இடங்களில் சில நேரம் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, டீ காஃபி வேலை தான் கிடைக்கும். மற்றபடி ஃபுட்டுக்கு ஒரு 200 கிராம்ஸ் இதுலேருந்து அவங்க செலவு பண்ணணும். ஓகே, 1000 கிராம்ஸுங்கிறது உங்களுக்கு 23 ரூபா, 23,500 1500 என்னன்னு பாருங்கள். ப்ளஸ் இதில் 11 மணி நேரம் டியூட்டி ஆகிப்படும். 10 மணி நேரம் டியூட்டி, 1 மணி நேரம் லஞ்ச் டைமை சேர்த்து 11 மணி நேரம் ஆகிடும். அதுக்கு மேலே இருந்தால் தான் ஓவர் டைம். அது சில பேர் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். ஆக மொத்தம்
ஓவர் டைம் மூலமாக கிடைச்சது சாப்பாட்டுக்கு செலவுக்கு இதர செலவு போனால் 25 ரூபா வரலாம். இல்லை பீடி சிகரெட்டு தண்ணி அடிச்சேன்னா அதுவும் குறைஞ்சிரும். 17 ரூபா 18 ரூபா 20 ரூபா அனுப்புனாலே பெரிய விஷயம். ஸோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, கிராம்ஸ் வேல்யூவை பாருங்கள். அப்ராக்சிமேட்லி இவ்வளோ சேலரி கிடைக்கும். கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆனால் வேலை பக்கா டீசெண்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும் வேலை. ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக உள்ளவங்க எலிஜிபிலிட்டி உள்ளவங்க பண்ணுங்கள். இதுக்கு நாங்கள் மீண்டும் சொல்கிறேன், இதுக்கு சார்ஜஸ் டோட்டல் சார்ஜஸ் அட்வான்ஸ் இல்லை. விசா வந்து ஒரு 3-4 டேஸ்லேயே டிபார்ச்சர் ஆயிரும். டிக்கெட் போட்டுருவோம். சென்னை ஃப்ளைட்டு 70,000 70,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் உடனே வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைன் கொடுப்பாங்க. இந்த வேகன்சி சீக்கிரம் ஃபில்லப் ஆகிடும். ஓகேவா? சரி, கீழே நம்பரில் கால் பண்ணி பாஸ்போர்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். மற்ற அப்ளை பண்ணக்கூடியவங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வேகன்சி புதுசாக வந்திருக்கு, அதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.